பருவமழை தீவிரம் எதிரொலியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கியிருக்கலாம். தாய்மானவன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கடுமையான மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெள்ள அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கர்ப்பிணிகள் பிரசவ தேதிக்கு முன்னதாக மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு சுகாதாரத்துறையின் சார்பில் வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தென்மேற்கு பருவமழை தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டு அதனை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கடைபிடிக்குமாறு உத்தரவை வழங்கியிருக்கிறார். அதன்படி கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பின் போது உரிய சிகிச்சை வழங்கிட அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போதுமான எண்ணிக்கையிலான சுகாதார பணியாளர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அதிக ஆபத்து மற்றும் பாதிக்கப்படக்கூடிய தாழ்வான பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து காய்ச்சலுக்கான அத்தியாவசிய மருந்துகளோடு மருத்துவ அலுவலர், செவிலியர்கள், விஹெச்என் கிராம செவிலியர்கள், அதேபோல் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய விரைவு மீட்பு குழுவினர் RRT உதவியோடு சுகாதார பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், நிவாரண முகாம்கள்ல மருத்துவ குழு தயார் நிலையில் பணியாற்ற இருப்பதுடன் போதுமான எரிபொருள் இருப்போடு ஆம்புலன்ஸையும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் முகாம்கள்ல சுகாதாரமான உணவு, குடிநீர் மற்றும் சுகாதார வசதியை உறுதி செய்வதோடு அனைத்து முகாம்களிலும் தகுந்த ஏற்பாட்டை மற்ற துறைகளோடு இணைந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அவசரகால மருந்துகள், IV திரவங்கள், அதேபோல் தடுப்பூசி மற்றும் மருத்துவமனையில படுக்கைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மின்சாரம் தடைபடக்கூடிய பட்சத்தில் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எரிபொருளுடன், அதாவது ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் குளோரினேஷன் செய்ய வேண்டும் எனவும், 1:4 என்ற விகிதத்தில் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி நோய் கிருமிகள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக மருத்துவ குழுவினர் ஈடுபட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீரில் மூழ்குதல், பாம்பு கடி போன்ற முதலுதவி அளித்த பிறகு ஒவ்வொரு பெரிய நோயையும் உடனடியாக உயர் சிகிச்சை மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் அதேபோல் வெள்ள அபாய காலத்தில் கர்ப்பிணி பெண்களை முறையாக பாதுகாத்து அவர்களுக்கு பிரசவம் வழங்கிடவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.